ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அர்க்கேனிமில் ஒரு போன எபிசோடு பற்றி இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு லைக், ஒரு ஷேர், கமெண்ட் தட்டி விட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலையா ஒரு லைக் எடுத்துட்டு விட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆவலோடு கேட்டுக்கிட்டு இருந்த என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பாதி பேர் கேட்டுட்டு இருந்தீங்க முறிமனு போடுங்கன்னு. அதனால் உங்களுக்காக ஒரு தரமான முறிமனு எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. காரும் பயங்கரமாக ஹார்ன் அடிக்குது. யாரும் எதுக்கு போயிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ வந்தான் நண்பர்களே. அவனும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து நம்ம ஹீரோவை அடித்து அப்படியே தூக்கிட்டு போகுது. அடித்த வேகத்துக்கு நம்ம ஹீரோ அப்படியே சறுக்கிட்டு போகிறான். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அடித்ததில் ஹீரோவுக்கு சரியாக காயம்பட்டு அப்படியே மயக்கத்தில் கிடக்கான். அந்த கார் நிறுத்தவே இல்லை, அப்படியே போயிடுறான். ஹீரோவும் அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்க ஆரம்பிக்கிறான். இது இப்படி தான் நடக்கணுமா? என்னோடய வாழ்க்கை நான் இப்படி தான் சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறான். என்னோடய வாழ்க்கை, நான் 32 வயசு வரையும் டெலிவரி மேனாக வேலை பார்த்தேன். அதோட நான் 7 வாட்டி சிவில் தெருவில் தோற்றுட்டேன். இதனாலேயே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. டெலிவரி மேனாக வேலை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னோடய அம்மா ஆர்ஃபனேஜில் இருக்க ஓல்டு மென்ஸ்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் வேலை பார்த்தாங்க. ஒரு நார்மலான சின்ன கடையில் வேலை பார்த்தாங்க. என்னோடய சிவில் தெருவுக்கு ஏற்ற எல்லா காசையும் அவங்களே கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களும் கணைய நோயால் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க விட்டு வச்சுட்டு போனது எனக்கு வேறு கடன் ஒண்டி தான். நான் எப்படியாச்சும் முன்னேறி வருவேன்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. என்னோடய அம்மா வண்டி இருந்திருந்தா நான் நேரம் நல்ல நிலைமைக்கு வந்திருந்தா என்னை பார்த்து எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க சொர்க்கத்தில் இருந்தாலும் நான் ஜெயிச்சிருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு மணி மட்டும் இருக்குது மின்னுது. இது இது என்னோடய அப்பாவோட தானே. இது ஏன் இப்போ இப்படி சொல்லிக்குது? சரி, நம்மளால் அதுதான் முடியலை, அதனாச்சும் நம்ம எடுக்கணும். என்னோடய அப்பாவோட சொத்து எனக்குன்னே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த மணி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு போயிட்டு நான் கண்டிப்பாக அதை எடுத்தே தீரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மணி மேலே போய் கையை வைக்க போகிறான். கஷ்டப்பட்டு அப்படியே அந்த மணியில் கையை வச்சிடறான். ஹீரோ அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்ப்பா, நம்ம ஹீரோ அடிப்பட்டு வேறு வேர்ல்டுக்கு போல் அந்த மணி வழியாக அது வந்து ஒரு டெலிபோர்ட்டேஷன் மட்டும் நம்ம ஹீரோ அப்படியே அவனோட சோல் வேறு இடத்துக்கு போயிடுது. என்னை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கதையிலையும் அடிபட்டோடனே இசைக்காய் எழுப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ அந்த மணி எடுக்க மட்டும் ஏதோ பவர் மட்டும் வந்து நம்ம ஹீரோ இசைக்காய் ஆகுறான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோட சொல்லும் ஒருத்தனோட உடம்புக்குள்ளே போகுது. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்கிறான். அவனோட கான்சியஸ்க்கு வந்தோடனே ஆமாம் நான் தான் செத்து போனேனே, நான் சாப்பிட விளிம்புலேருந்து எப்போ நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு ஹீரோட தலையை வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோட மொத்த மெமரியும் வர ஆரம்பிக்குது. இந்த உடம்புல இருக்கவனோட மொத்த மெமரியும் என்னது நான் ஜோ ஹவாயா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். சத்தம் போட்டு சொல்லு, சாங்காங் இங்கே வாங்க, அந்த நம்ம ஹவாய் முழிச்சிட்டாரு, கண்ணு முழிச்சிட்டாரு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவரும் வந்து பார்க்குறாரு. ஒரு வழியாக ஹவாய், நீ ஒரு வழியாக முழிச்சிட்டியா? இப்போ நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு பதட்டமா ஹீரோ பார்த்து கேட்டுட்ருக்காரு அவர். ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன இப்படி எனக்கு ஒன்றும் புரியல பேசலாம் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ 3 நாளாக தூங்கிக்கிட்டே இருந்த, நீ தூக்கத்தில் ஏதோ உழம்பிக்கிட்டே இருந்த, 3 நாளாக நீ தூக்கத்தில் உழம்பிக்கிட்டே இருந்த, அதனால தான் நாங்கள் பயந்து போய் வந்தோம் சாங்குங்க ஒரு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட வயிற்றுலேருந்து சத்தம் வருது. ஐயோ மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப பசிக்குது போல், உங்களோட உடம்புல சக்தியெல்லாம் திரும்பி வரணும்னா நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நிற்கிறவர் ரொம்ப சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி அந்த பொண்ணு தான் சொல்லிகிட்டு இருக்கு. சாங் மாஸ்டர், பெங்கிடம் வந்து நம்மள்கிட்ட எந்த ஒரு செய்தியும் வரல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே என்னோடய மெமரியில் இருக்கப்படி இந்த சாகாங்கு வந்து இரும்புலையும் அதோட சுவாட சேடத்துலையும் கை தேர்ந்தவன், அதனால் இவன் ஒரு மாஸ்டர் கூட இதிலெல்லாம். ஆனால் இந்த மாஸ்டர் இருக்கணும்னாலும் ஊசோ செனரல் அப்படிங்கிற ஒரு தகடு இருந்தால் ஒன்று தான் நம்மளால் வாழையே செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் ஒரு வாழையே செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோவுக்கு அவனோட மைண்டில் இருக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் சாங்க்கு நிறைய பேர் இருப்பாங்க போல், எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல, அது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு இப்போ பேட் லக்கு தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பார்க்க வந்தவரும் சோகமாக இருக்கார். இவர் யாரும் நம்மளுக்கு தெரியல, போப்போ தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அப்போ அந்த பொண்ணு ஆமாம் ஸ்வாடு செட்டு என்ன சொன்னாங்க, அவங்க எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நினச்சிடுவோம் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். அந்த ஸ்வாடு செட்டு அதில் இருக்க அந்த யங் மாஸ்டர், அவனால தான் இந்த செட்டு இவ்வளோ நிலைமைக்கு ஆகிறதுக்கான காரணம். ஜோக்லான் மொத்தமாக அழியிறதுக்கு காரணமே அவன் பண்ண சதி திட்டம் தான். அவன் 2000 வெள்ளி நாணயங்களை தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுனால தான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவர் அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா தயவு செஞ்சு ஹவாயை நல்லா பார்த்துக்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஆமாம் சாங் மாஸ்டர் எங்கே போகிறீங்க, சாகாங் நில்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு இருக்கு. அவர் அதெல்லாம் கேட்காம நான் வெளில போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகத்தில் அங்கேருந்து வெளில கிளம்புறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீரோட வீட்டையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெளில வந்து நின்றுட்டு, நான் இங்கே ஏன் வந்தேன்னு தெரியலை, ஆனால் இவனோட மெமரியெலாம் போட்டு காட்டி ஏன்டா என்னை எப்படி படாப்படுத்துறீங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
உண்மையிலேயே இந்த ஹவாயோடைய மெமரிஸ் தான் இதா? இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட அப்பா ஜோசுன், அவன் தான் இந்த ஜோக்லானோட பிளாக் ஸ்மித்து, ரொம்ப தைரியசாலி திறமசாலியும் கூட. அதோட அவனோட அம்மா தான் இன்கோ, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கருணையும் உள்ள கொண்ட ஒரு பெண்ணு. அவங்க ரொம்ப அன்பானவங்களும் கூட. என்னோட தம்பி, அவனை பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் பைத்தியக்காரன், அவர் முட்டாவைய, வேற என்ன சொல்கிறது. அப்புறம் இன்னொருத்தங்க, அதோட அவனோட லிட்டில் சிஸ்டர் ஜோ இயோன், அவள் எந்த நேரமும் உடம்பு சரியில்லாமலே இருப்பாள். என்னடா குடும்பம் இது, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டைப்பாக இருக்காங்க இல்லையா? அதோட நான் இந்த உடம்புல வந்திருக்கேன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அனலிட்டிக்ஸில் இவன் ரொம்ப சிறந்து விழுந்தான். 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் படித்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நினச்சி பார்த்தா இதெல்லாம் நம்பவே முடியல. இதை வச்சு பார்த்தா இவன் தான் இருக்கிறதுலே புத்திசாலி, இவனோட மைண்டு யாருக்குமே கிடையாது, இது மார்ஷியல் மாஸ்டர்னே சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ பற்றி அவனே சொல்லிக்கிட்டு. ஆனால் ஏன் இதை பற்றி நினச்சா எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, எதுக்கு இவ்வளோ கடுப்பாகுது எனக்கு, ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளே அவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ இங்கே என்னடா பண்ணுறது, என்னத்துக்குடா என்னை இங்கே கொண்டு வந்து விட்டீங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா டேய். நான் இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஐயோ, நான் இங்கே என்ன பண்ணிட்டா நான் இங்கே வாழணும், என்ன பண்ணி வாழணும்? நான் இங்கே ஒரு ராஜாவாக இருக்கணுமா, இல்லை நான் ஒரு கிங்காக இருக்கணுமா, இல்லை நான் வேறு ஏதாச்சும் இருக்கணுமா? எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கடா டேய். நான் இப்போ ஒரு மார்ஷியல் மாஸ்டர் இருக்கணுமா? எல்லா நாவல்லையும் இப்படி தானடா இருக்குது. எப்படியாச்சும் எனக்கு மாஸ்டர்னாச்சும் இந்த பக்கத்தில் கிடைக்குமா? எல்லா நாவல்லையும் மாஸ்டர்லாம் பக்கத்துலேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, அதெல்லாம் இருக்குமாடா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அவனோட பிரதர் ஊன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆமாம், என்னடா சத்தம் இது அப்படின்னு பார்க்கும்போது அவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான், அடாடே, என்னோடய ஃப்ரெண்டு கெண்டோ பயிற்சி எடுக்கும்போது உன்னோடைய சூப்பராக செய்வான்டா, இவனடா அவளை கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அப்படின்ட்டு, ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ பிரதர், நீ வந்துட்டியா, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, நான் எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அவனோட பேர் சொல்ல மாட்டேன், ஜியூ ஹியூ ஹாக், இவன் தான் இந்த ஹீரோவோட தம்பி. நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து, ஆமாம் நீ இதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய ஃப்ரெண்டு மிலிட்ரியில் இருக்கான், அவன்கிட்ட காசு கொடுத்தேன், அவன் எனக்கு சொல்லி கொடுத்தான், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது. நீ ஏதாச்சும் மார்ஷியல் மாஸ்டரை பார்த்து கற்றுக்கிட்டியா, இல்லை இந்த ஜியாங்கி யாராச்சும் பார்த்தியா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்கும்போது, டேய் நான் ஒரு மாஸ்டரையும் சந்திரிக்கலடா, நான் தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னு எவ்வளோ சுற்றி வந்தேன் தெரியுமா, நான் இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, உனக்கு தெரியுமா, நீ கற்றுக்க முடியுமா, உன்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கற்றுவான். எப்போ நிறுத்துப்பா, இவன் தான் தற்காப்பு கலை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி பண்ண பிரதரா அப்படின்னு ஹீரோ அவனை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா ஒரு மார்ஷியல் மாஸ்டர்கிட்ட நம்ம தற்காப்பு கலையை கற்றுக்க முடியாதா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னோட பிரதர், என்னோட அண்ணன் இவ்வளோ முட்டாளாக இருப்பானே எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, டேய் இதை நான் உன் வாயிலேருந்து கேட்க ஆசைப்படலாம், சும்மா வாயை முட்டு அப்படின்னு ஹீரோ அவனை பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட பிரதர் ஹீரோ பார்த்து சொல்கிறான், நீ கவனமாக கேளு, தற்காப்பு கலை கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நம்ம மொத்த ஜியாங்களையும் சுற்றி வந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி கண்டுபிடிச்சாலும் அவங்களோட தற்காப்பு கலையை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு தெரியுமா, அது கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட பவர் அல்டிமேட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நம்ம அப்படின்னா தற்காப்பு கலை கற்றுக்கிறதுக்கு இங்கேருந்து வெளில போனாலும் நம்ம யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அப்படி ஆளை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும் போலே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மார்ஷியல் ஆர்ட்ஸை தான் நான் தற்காப்பு கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்படி சொல்லணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ அவனோட பிரதர், நான் வேணா உனக்கு பேசிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸை சொல்லிக் கொடுக்கவாடா, நீ வேணா வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தவங்க கூப்பிடும்போது, வேண்டாம் நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம், நானே கற்றுக்கிறேன் போ. சரி நீ பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நான் தொந்தரவு பண்ணிட்டேன், நீ மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது இவ்வளோ கஷ்டமா, ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமா, இது ஏன்டா இப்படி இருக்குது, எல்லா நாவல்லையும் நல்லபடியாக வச்சுருக்கீங்க, எனக்கு பரோட்டா போடுவீங்கன்னா பரோட்டா மேலே சால்னா போட்டு குத்த பரோட்டாவே போட்டு வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னோட போன வாழ்க்கையில் நான் விட்டுட்டேன், ஆனால் என்னோட இந்த வாழ்க்கை நான் இப்போ ஹவாயாக தொடங்குறேன், இது என்னோட முதல் அடி, அடுத்த அடி எப்படி இருக்கும்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். நம்ம ஹீரோ போக நிறையா அவனோட வேர்ல்டில் இருக்க நாலேஜெலாம் இங்கே கொண்டு வருவான், எப்படி அவனோட ஃபேமிலியை மறுதிருப்பியே ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரான் அப்படிங்கிற கொண்டு போகிற கதை தான் இந்த முரிம் வேர்ல்டு. நல்லாயிருக்கும், நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகிற மான்வா, வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.